ஹாய், ஒரு சூப்பர்பான ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லன்ச் நம்ம டெய்லி சாப்பிட்டோம், இல்லை வீக்லி 3 டேஸ் எடுத்துக்கிட்டோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ண முடியும், நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், அதை தொடர்ந்து புடலங்காய், வெங்காயம், தக்காளி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முருங்கைக்காவை நல்லா பெருசாக வெட்டி அந்த முருங்கைக்காவை குக்கரில் 2 விசில் விட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா முருங்கைக்காய் பொறுமையாக வெந்து எடுத்து அதை பீல் பண்ணுறதை விட முருங்கைக்காவை குக்கரில் 2 விசில் விட்டு விசிலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா முருங்கைக்காய் சூப்பராக நல்லா மைய வெந்துடும். ஸோ அந்த முருங்கைக்காவை எடுத்து கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes, அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த கேப்பில் அது நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா அந்த முருங்கைக்காயிலிருந்து அந்த விதைகளையும் அந்த சாறையும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு இழுத்தோன்னா மொத்தமாக வந்துடும். அந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்ம சாப்பிடும்போது, இப்போ நம்ம ஒரு பிசிபிளாபாத் சாப்பிட்டுட்ருக்கோன்னா அதில் அந்த கடிப்பட்டு நம்ம சாப்பிடும்போது ஸ்பூனில் சாப்பிட்டுட்ருப்போம். அதே முருங்கைக்காய் நமக்கு கடிப்பட்டுச்சுன்னா முருங்கைக்காவை மென்று நம்ம சக்கையை துப்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த டாஸ்க் நமக்கு தேவையில்லை, ஸ்பூனில் எடுத்து கடகடன்னு நம்ம சாப்பிட்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிள், ஈஸியஸ்ட் மெத்தடு தான். ஸோ நீங்கள் வந்து அரிசியில் செஞ்ச பிசிபிளாபாத் கேட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக நான் வந்து கோதுமை ரவையில் பிசிபிளாபாத் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி வந்து வெஜிடபிள் பிசிபிளாபாத், அதாவது வெஜிடபிள்ஸையே நம்ம பிசிபிளாபாத்தாக செய்ய போகிறோம். வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் இதில் வந்து வெண்டைக்காவை தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். பீட்ரூட் போடலாம், பீட்ரூட் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஏன் வெண்டைக்காய்னா வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை வந்து இந்த ரெசிபி மொத்தத்தையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வெண்டைக்காய் வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபி வாஸ் சூப்பர்ப் அண்ட் ஃபேபுலஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காகவும் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காகவும் வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு திகட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தெனை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் தெனை சேர்த்துக்கோங்க, ஒரு நாள் சாமை சேர்த்துக்கோங்க, ஒரு நாள் வந்து குதிரைவாலி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. அது ஒரு 10 to 15 கிராம்ஸ் இருக்கலாம். வெஜிடபிள்ஸ் தாராளமாக 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஹோல் ஃபேமிலிக்கும் செஞ்சேன். ஸோ கிட்டத்தட்ட 750 கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ், 50 கிராம்ஸ் வந்து தெனை அரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் ப்ரோட்டீனுக்கு நிலக்கடலை, பட்டாணி, கொண்டக்கடலை எதை வேணாலும் பாயில் பண்ணி ஊற வச்சு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதோட ஹீரோவான சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிப்பியை நமக்கு கூட்டி டேஸ்ட்டாக கொடுக்குறது சாம்பார் தூள் தான். மேக்ஸிமம் மசாலாஸ்லாம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நாள் ஒர்க் தான், பண்ணி வச்சிட்டோன்னா தாராளமாக 3 to 6 மாதம் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போதுமே வந்து ஹோம்மேட் திங்ஸை யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும், தெனை சேர்த்துருக்கேன். தெனைலாம் டக்குன்னு கெட்டியாகிற ஒரு கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு ப்ராடக்ட்டு. அப்போ அது வந்து 1 டம்ளர் சேர்த்துருக்கேன்னா அதுக்கு 4 டம்ளர் எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஆஷ்யூஷுவலாக அதோட தண்ணியிலேயே அது வெந்துடும். ஸோ 4 டம்ளர் தண்ணி ஊற்றி, மாங்காய் சீசனுங்கிறதுனால கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக ஹார்ட்லி 15 minutes எடுத்தாலே போதுமானது. அதை தாண்டி உங்களுக்கு இதுக்கு டைம் தேவையில்லை. வெஜிடபிள்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸ் தான், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக நல்லா கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் வெண்டைக்காய் நல்லா கார ஃப்ரை எடுத்துக்கிறேன். அதுக்கும் நான் பெருசாக ஆயிலெலாம் யூஸ் பண்ணலை. வெண்டைக்காவை நல்லா என்ன ஷேப்ஸில் வேணுமோ அந்த ஷேப்ஸில் கட் பண்ணி அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஒரு 10 minutes மேரினேட் பண்ணிக்கிறேன். நான் மேரினேட் எப்பொழுதும் பெருசாக பண்ண மாட்டேன். ஜென்ரலாக சொல்லுவாங்க மேரினேட் பண்ணால் நல்லா சாரெல்லாம் உள்ளே இறங்கும் அப்படின்னு. எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சு சாப்பிடுவேன். மேரினேட் பண்ணி சாப்பிட்றது இல்லை, ரொம்ப பசங்களுக்கு செய்கிறேன், ஃபேமிலிக்கு செய்கிறேன், இல்லை எனக்கு டைம் இருக்குன்னா நம்ம காலையிலேயே மேரினேட் பண்ணி மதியம் செய்வேன். இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர்வாக இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 to 15 minutes நீங்கள் மேரினேட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். அந்த 10 to 15 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் டைட்டாகவும் நல்லா மேரினேட் ஆகும். இதை நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன், பிகாஸ் எனக்கு செம்ம ஒர்க்கு.
லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ளே சைட் டிஷ் வேணுங்கிறதுக்காக ஏர் ஃப்ரையரில் போட்டு 10லேருந்து 15 மினிட்ஸ் வச்சா தாராளமாக நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடும். அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக இந்த ரெசிப்பியை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தவாவில் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றி கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பில்லை, வேணும்னா வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டு தாளித்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவோட ஃப்ரையை அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் கலக்கினேன்னா நமக்கு வந்து ஆயிலில் செஞ்ச வெண்டைக்காய் ஃப்ரை மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக செம்ம டெம்டிங்காக கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு ஹார்ட்லி உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் மொத்தமாகவே தேவைப்படுது. ஸோ இந்த 10 மினிட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியான வெஜிடபிள் பிசிபிலாபாத் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணால் நல்லா கலக்குங்க, கரண்டியில் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முருங்கைக்காவை பிழிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, அந்த முருங்கைக்காவோட அந்த சாறை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முதலே ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடும். எந்த வெஜிடபிள்ஸையும் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வேக வைக்கணும். அளவுக்கு அதிகமாக வேக வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைஞ்சிடும். ஸோ வெண்டைக்காவுக்கான பாயில் மெத்தடு அதுதான். ஃபைனலாக நாம் இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். பிசிபிலாபாத் நமக்கு ரெடி. வெஜிடபிள் பிசிபிலாபாத் டாப்பிங்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீ ஆட் பண்ணிக்கிறோம். கீ சாப்பிட்றதுனால வெயிட் போடுமான்னு கேட்டிங்கன்னா, கீயை எதோடு சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெசிபி ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள். உங்களுக்கு கண்டிப்பாக கீ வந்து தேவைப்படுது. இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கலாம். எனக்கு கீ தேவை. எனக்கு அந்த கூட்டுலலாம் கீ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்போதுமே பிசிபிளாத் பார்த்தோ இல்லை ஏதாவது சக்கரை பொங்கலோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும்போது ஃபைனலாக நீங்கள் நெய் ஊற்றும் போது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகுளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பில்லை, ஒரு 4 வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரும்போது நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள் பிசிபிலாபாத்தில் அப்படியே இதை ஊற்றிடுறேன். ஸோ ஒன்ஸ் அதை ஊற்றிட்டு ரொம்ப சைலண்ட்டாக கிளறாமல் அப்படியே ஊற்றின வேகத்துலேயே மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிட்றேன். அப்படி வைக்கும்போது அந்த கீயோட ஸ்மெல் மொத்தமாக மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஹோல் ரெசிபீஸில் இறங்கும். டக்கு நம்ம கலக்கிட்டோன்னா அந்த சூட்டில் அதோடைய ஸ்ப்ரெட்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். நீங்கள் இப்படி மேலே ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2-3 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 20லேருந்து 30 செகண்ட்ஸ் ஆகுது நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக 2 மினிட்ஸ் அப்படியே இருந்ததுன்னா ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறுனீங்கன்னா மேலே இருக்கிற கீ கீழே வரைக்கும் ஃப்ளேவர் போயிருக்கும். அதோடைய ஸ்மெல் நல்லா கீழே இறங்கி ஓவராலாக உங்களுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக எம்மியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிபி தயார். இன்மேடில் நான் சொன்ன மாதிரி ஒரு தவாவில் எண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பில்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல ஏர் ஃப்ரையர் இல்லைங்கிறவங்க நோ இஷ்யூஸ். ஏர் ஃப்ரையரில் தான் செய்யணுங்கிற மேண்டட்டரி கிடையாது. என்கிட்ட இருக்குது, எனக்கு டைம் இல்லை, சிம்பிளாக செஞ்சுட்டேன். தோசைக்கல்லில் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சிம்பிள் டேஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் பிசிபிளா